நமஸ்தே பிரம்மனிஷாசானை கதாக்ஷே நமஸ்தே மகாலட்சுமி கோலபுரேஷி. கல்வி மற்றும் கலைகளுக்கு அதிபதியான கலைவாணி, லட்சுமி, பார்வதி ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக வழிபடும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் கொல்லூர் மூகாம்பிகை கோயில். இந்த கோயில் எங்குள்ளது, அதன் சிறப்புகள் என்னென்ன, அந்த கோயிலுக்கு செல்வதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இந்தியாவில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்கள் பல உள்ளன. அவற்றில் கர்நாடகாவின் புகழ்பெற்ற மற்றும் சக்தி பீடங்களில் ஒன்றான கொல்லூர் மூகாம்பிகை கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம், இக்கோவிலின் மூலவர் லிங்க வடிவமானவர். இந்த லிங்கத்தின் இடதுபுறம் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். அத்துடன் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க இங்குள்ள சரஸ்வதி மண்டபத்தில் வித்யாரம்பம் எழுத்து தொடங்குதல் செய்வது மிகவும் விசேஷமானது. இக்கோயிலின் புராண கதையாக பார்வதி தேவி கம்ராசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து ஊமை வடிவமாக இருந்ததாகவும் அதனாலேயே அவர் மூகாம்பிகை என்று அழைக்கப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 51 சக்தி பீடங்களில் இந்த மூகாம்பிகை கோயிலும் ஒன்று. அதில் இந்த இடம்தான் சதிதேவியின் காதுகள் விழுந்த இடமாகும். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், பல அரசியல் கட்சி தலைவர்களும் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்களும் இந்த கொல்லூர் மூகாம்பிகையை வழிபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். ஏன் இன்னும் சொல்ல போனால், மறைந்த நம் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரும் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துள்ளனர். இந்த கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் மூகாம்பிகை அம்மன் செல்வம் மற்றும் செல்வாக்கை அளிக்கும் மகாலட்சுமியாகவும், அறிவு ஆற்றலை கொடுக்கும் மகா சரஸ்வதியாகவும், வீரம் மற்றும் எதிரிகளை அழிக்கும் மகா காளியாகவும் திகழ்கிறார். மேலும் இங்குள்ள சுயம்புலிங்கத்தில் மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம், செல்வாக்கு மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவு ஆகியவற்றை கோவிலில் உள்ள முப்பெரும் தேவிகள் அருள் பாலிப்பதாக நம்பிக்கை உள்ளது. இதனால் இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டால் மொத்த அதிகாரமும் அதனை சிறப்பாக நிர்வகிக்கும் ஆற்றலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையாக உள்ளது. அத்துடன் இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் நடத்தப்படும் சண்டி யாகம் ரொம்பவே விசேஷமானது. இந்த சண்டி யாகம் என்பது இந்து சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒரு மாபெரும் யாகமாகும். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளின் வடிவமான துர்கா தேவியை வேண்டி இந்த யாகம் நடத்தப்படுகிறது. பில்லி சூனியம், செய்வினை, திருஷ்டி என அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விரட்டி எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தரும் சக்தியை கொண்டது இந்த சண்டியாகும். இந்த யாகத்தை நடத்தினாலோ அல்லது அதில் கலந்து கொண்டாலோ வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை தகர்த்து செல்வத்தையும் வெற்றியையும் பெற முடியும். அத்துடன் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் மற்றும் அரசியலில் எதிரிகளும் துரோகிகளும் வீழ்த்தப்படுவார்கள் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இந்த கோவிலின் தீவிர பக்தர். அவர் இந்த கோவிலுக்கு தங்கவாள் காணிக்கையாக வழங்கியுள்ளார். அதுபோலவே ஜெயலலிதாவும் இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் சண்டி ஹோமம் நடத்தி தனது அரசியல் வாழ்வில் பல தடைகளை எதிர்த்து பயணம் செய்தார் என்றே சொல்லலாம். இந்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியை பின்பற்றி
தற்போதைய தமிழக முதல்வர் விஜயும் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெள்ளிவாள் ஒன்றை காணிக்கையாக அளித்துள்ளார். அத்துடன் மிகப்பெரிய யாகமான சண்டி யாகத்திலும் கலந்து கொள்கிறார். ஏற்கனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நடைபெறும் சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டார். அதேபோல முன்னாள் முதல்வர்கள் பின்பற்றிய வழியில் முதல்வர் விஜய் ஆன்மீக பயணங்கள் வழிபாடுகள் மேற்கொள்வார் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற உடுப்பை மாவட்டத்தில்தான் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. சௌபர்ணிகா நதிக்கரையில் இயற்கையில் சூழ்ந்த குடச்சாத்ரி மலை அடிவாரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் காலை 5 மணி முதல் 1:30 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 9 வரை மணியும் திறந்திருக்கும்.